ஏமா நீ மரியக்கா பொண்ணு தானே? எதுக்கு அழுதுட்டு இருக்கற? அக்கா, நான் எங்க வீட்டுக்கார கூட சண்டை போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன்க்கா. எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னது? சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? என்னமா சொல்ற? ஆமாக்கா, சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏமா நீ காதலிச்ச கல்யாணம் பண்ண? அதுக்கு உங்க அம்மா சேர்த்துக்க மாட்டேங்குதா? இல்லக்கா, எங்க அம்மா பார்த்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணேன். என்னவோ தெரியலக்கா, என் புருஷனுக்கும் எனக்கும் செட்டே ஆகல. என்னமா இப்படி சொல்ற? மரியக்கா எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, அதை வச்சு உன்னை பாத்துக்க மாட்டாங்களா? ஏதாவது தொழிலாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா உனக்கு? ஏக்கா, எங்க அம்மா எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கதான் வாழணும்னு சொல்றாங்க. அவன் சரியில்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்றாங்க. ஏமா நீயும் வீட்டுக்கட்ட விட்டு கொடுத்து போலாம்ல? எதக்கா விட்டு கொடுத்து போக சொல்றீங்க? அந்த ஆளு குடிக்கிறான். குடிச்சாலும் பரவாயில்ல, இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்கான். நான் எப்படிக்கா அவனோட குடும்பம் நடத்த முடியும்? அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுக்கா. அதனாலதான் அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க வந்துடலான்னு பார்த்தேன். இப்போ எங்க அம்மா என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ, இப்போ உங்க அம்மா சேர்த்துக்கலன்னு மறுபடியும் அவனோட போய் வாழ போறியா? அக்கா, இனிமே அவன் கூட வாழ்றது அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. பெத்த தாயும் சேர்த்துக்கல, கட்டின புருஷனும் சரியில்லைனா எல்லா பொண்ணுங்களுக்கும் அனாதாசிரமம் தான்க்கா வழி. என்னம்மா இப்படி சொல்ற? அனாதாசிரமத்துக்கு போற அளவுக்கு என்னமா ஆச்சு? நீ வா, எங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அக்கா, அடுத்தவங்களுக்கு பாரமா என்னைக்குமே இருக்கக்கூடாதுக்கா. அதனாலதான் நான் எங்கேயாவது போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சத்தியமா சாக மாட்டேங்க்கா. எங்கேயாவது போய் வாழ்ந்து காமிக்கணும். அதனால அனாதாசிரமத்துக்கே போய்க்கிறேங்க்கா. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். ஏண்டி முப்பாத்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏ முப்பாத்தா, உன்னை தாண்டி. ஏ முப்பாத்தா, என்னாச்சு உனக்கு? உன் வீட்ல சண்டையா? ஏக்கா, நம்ம வாடிக்கை புருஷங்களை எப்படியாவது திட்டுறோக்கா. நம்ம புருஷங்க எவ்வளவோ பரவாயில்லக்கா. என்னடி திடீர்னு அழுது பக்கம் செய்யற? ஏக்கா, இன்னைக்கு மரியக்கா பொண்ணை பார்த்தேன்க்கா. ஒரே அழுகாச்சி. ஏன், எதுக்கு? இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பிள்ளைய. ஏக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னத்துக்கு? அவன் 1ஆம் நம்பர் குடிகாரனா. இன்னொரு பொம்பளையோட தொடர்புல வேற இருக்கானா. அந்த பிள்ளை எப்படிக்கா குடும்பம் நடத்தும்? அவன் வேண்டான்னு சொல்லிட்டு மரியக்கா வீட்டுக்கு வந்திருக்குது. இந்த மரியக்கா ஊரகத்துல அத்தனை காசையும் வட்டி கூட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்லக்கா? உன் புருஷ வீட்லயே போய் வாழுன்னு திருப்பி அடிச்சு அனுப்பிடுச்சாமா. இது என்ன இப்படிப்பட்ட மாமாவா இருக்கிறா? ஏக்கா, நான்லாம் என்ற பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவ புருஷங்காரனை கொண்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு பெத்த தாயாக்கா? என்னடி பண்றது? ஊரகத்துல ஒவ்வொரு தாய் இப்படித்தான் இருக்காங்க. ஏக்கா, மனசே ஆறலக்கா. அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து 4 நாளாவது வச்சுக்கணும்னு நினைச்சேன்க்கா. அந்த பிள்ளை கடைசியில அனாதாசிரமம் போறேன்னு போயிடுச்சுக்கா. பாவமா இருக்குதுக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம முனியான் இருக்கிறான்ல, அவன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு பையனை தான் அந்த பிள்ளை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு நல்லா இருந்திருக்குமாக்கோ. மரியா வார்த்தை பார்வை எல்லாம். அந்த பையனுக்கும் சொத்து பத்து ஒண்ணுமே இல்ல, நல்ல வசதியான மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேனே இந்த பிள்ளைய ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. இப்ப கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளை வாழ்க்கை வர நாசமா போச்சு. ஏக்கா, என்ன சொல்ற? இவ்ளோ பிரச்சனை நடந்துச்சா? அடி ஆமாடி, அந்த புள்ள அவ்வளோ சிரமப்பட்டுச்சு. அவங்க அம்மாக்காரி அடிச்சு உதச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. இப்ப பாரு, புருஷங்கார இப்படி இருக்கிறான். ஏக்கா, அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்க்கா. பாவம்க்கா. ஏ, அந்த பிள்ளைக்கு நாம என்னடி பண்ண முடியும்? அந்த புள்ள அனாதாசிரமத்துக்கு போறேன்னு போயிடுச்சு. அவங்க ஆத்தாக்காரி எப்படினாலும் சேர்த்துக்க மாட்டா. அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஏக்கா, அந்த பிள்ளைய காதலிச்சானே ஒருத்தன், அவங்கிட்ட போய் பேசி பார்க்கலாமாக்கா? என்னடி, சினிமா படத்துல வர்ற மாதிரி அந்த பிள்ளை உனக்கு மறுபடியும் கட்டி வைக்க சொல்றியா? எவன்டி கட்டுவான்? கட்டினாலும் அந்த பிள்ளை நிம்மதியாச்சு குடும்பம் நடத்துவானா? ஏண்டி நீ வேற. ஏக்கா, நிஜத்துல வரதா சினிமா படமா எடுக்கிறாங்க. இப்ப என்ன, அந்த பிள்ளைய அவனையும் சேர்த்து வச்ச வேண்டிதான். சேர்த்து வச்சு நிம்மதியா வாழ்ட்டுக்கா. பாவம். சரிடி, அந்த பையனை எங்க கண்டுபிடிக்கிறது? ஏக்கா, உனக்கு தான் முனியண்ணன் தெரியுமில்ல, அந்த அண்ணனுக்கு போனை பண்ணி அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கா. அந்த பிள்ளை எப்படியாவது பார்த்து சேர்த்து வச்சிருவோங்கா. அப்படிங்கிற? சரி. ஏக்கா, அப்படியே நெடுவாளியும் உமாவையும் கூப்பிடு. எல்லாரும் போய் அந்த பையனை என்ன ஏதுன்னு பார்த்து சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி இரு, முதல்ல முனியானுக்கு கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ முனியா, எங்க இருக்க? ஆ சரி, நம்ம தோப்புல தேங்காய் நிறைய கிடக்குது, வந்து எப்ப எடுக்க வர? ஏக்கா, எகிட்ட வீட்டுல யார் இருக்கிற என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ வேற தென்னை மரம் தேங்காய் ஏக்கா உயிரை வாங்கிட்டு இருக்கிற. முனியா, அப்புறம் அந்த எகிட்ட வீட்டுல இருந்தாங்கல்ல, அவங்க என்ன ஆனாங்க? வீடு ரொம்ப நாள் பூட்டி கிடக்குது. ஓ ஆ சரி சரி, அவங்க நம்பர் ஏதாவது கிடைக்குமா? ஆ சரி, மெசேஜ் பண்ணி விடு, எனக்கு வேணும், அதுக்கு தான் கேட்டேன். சரி முனியா, நான் வைக்கிறேன். ஏடி, முனியா கிட்ட விஷயம் இல்லாமல பேச முடியாது. அப்புறம் உனக்கு என்ன ஏதுன்னு சந்தேகம் வருமாக்கும். அதான் தேங்காய் பறிக்க வான்னு கூப்பிட்டு இருந்தேன். எதிர்த்து வீட்டுக்காரங்க வீடை பூட்டிட்டு ரொம்ப நாளா எங்கேயோ போயிட்டாங்களாமா. ஃபோன் நம்பரை மெசேஜ் பண்றேன்னு இருக்கிறான். பண்ணி அந்த ஆளுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். பொறுமையா இரு. அதுக்கு முன்னாடி உமாவையும் நெடுவாளையும் கூப்பிடலாம். ஏ உமா, எங்க இருக்கிற? நம்ம காலி மரம் இருக்குதுல, அங்க நானும் பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ நெடுவாளையும் சீக்கிரம் வா வா, அர்ஜென்ட்டா பேசணுமாக்கும். அப்படியே வரும்போது
அதனால டீயை குடிச்சிட்டு யோசிப்போம். ஆமா, மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிடலாம். என் பிள்ளை போய் எங்க தேடுறது? ஏக்கா அந்த புள்ள ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குதாக்கோ. ஃபோன் பண்ணி அந்த பிள்ளை கோயிலுக்கு வர சொல்லிடலாம். அப்புறம் இந்த பையனையும் வர சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயே, 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்புறம் நாம சேர்ந்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதுக்காக என்ன 10 எபிசோடா ஓட்ட முடியும்? சரி சரி, ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆமா, அந்த மரியா வந்துட்டாலே என்ன பண்றது? ஏக்கா அந்த பொம்பளைய நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்ன அதிசயமா என்னையெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? ஏக்கா என்ன காச்சு? என்ன திடீர்னு எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? அடி ஒன்னும் இல்ல உமா, ஒரு காதல் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் கூட ஹெல்ப் பண்ணணும். அதான வார்த்தை. எங்கேயாவது அடி வாங்கணும்னா மட்டும்தான் என்ன கூப்பிடுவீங்க, நல்ல விஷயத்த கூப்பிட மாட்டீங்களே. எதுக்கடி அடி வாங்க போறோம்? நாம தான் அடியே கொடுக்க போறோம். அதனால கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஏ உமா, பேசாட்டுல வந்து போயிடலாம். இவங்க கூட சேர்ந்தோ அடி வாங்க உடம்புல தெம்பு கிடையாது. ஏ நெடுவாளி, விஷயம் தெரியாம பேசாத. உப்பாத்தா கூடயும் குஷ்பு கூடயும் வெளியே போனோம்னா நிறைய வாங்கி தருவாங்க. தின்னுகிட்டே ஜாலியா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நாம இதுக்கு அலைவா போறோம். கால் டாக்ஸி வைப்பாளுங்க, ஆட்டோ வைப்பாளுங்க. நம்ம ஜாலியா போயிட்டு வருவோம். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. கடைசியில அடி விழுந்துட்டா அது யார் வாங்குறது? எதுக்குடி அடி விழுக போகுது? குஷ்பக்கா முப்பாத்தாலும் இருக்கும்போது நமக்கு எதுக்கு அடி விழுக போகுது? 2 பேரும் காரணம்னு சொல்லி நாம விலகிடுவோம். என்னத்தையோ சொல்ற. என்ன பேசி முடிச்சிட்டீங்களாடி? அடுத்த வேலையை பார்க்கலாமா? ஏக்கா, இப்ப நாங்க 2 பேரும் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுக்கா. நீங்க 2 பேரும் மாலை தாலியும் வாங்கிட்டு பாண்டி கோயிலுக்கு வந்துருங்க. நானு பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா, அவ்வளவுதானே. ஒரு 4000 கொடு. இன்னது 4000மா? என்னது 4000மா? அப்புறம் மாலை வாங்கணும், தாலி வாங்கணும், பூ வாங்கணும். 4000 கூட பத்தாதுக்கா. இன்னும் 30. இதே மறந்துட்டமே. 4000 இருந்தா கல்யாணமே நடக்குமாமா? தாலி வேற வாங்கணும்ங்கறாங்க. வேற என்ன பண்றது? ஏக்கா 4000லாம் வேண்டாம், 40 ரூபா போதும். 40 ரூபாயா? 40 ரூபாய் வச்சு என்னடி பண்றது? இங்க பாருமா, நீ போய் நல்ல மஞ்சள் கயித்தை ரெடி பண்ணி மஞ்சள் கிழங்க முடிஞ்சு வச்சிரு. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் வேண்டாம், 2 முழம் மல்லிப்பூ வாங்கிடலாம். வாங்கி ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி தோல்ல ஓட்டுட்டு தாலியை கட்ட சொல்லிடுவோம். சரியான ஐடியா கொடுத்துட்டீங்க முப்பாத்தா. ஆமாம்மா, முப்பாத்தா சொல்றத கரெக்டா இருக்கும். நீ என்ன பண்ற? 40 ரூபாய் வாங்கிக்கோ. வாங்கிட்டு நேரா போய் மஞ்சள் கிழங்கு ரெடி பண்ணிரு, மல்லிப்பூவை வாங்கிரு. உமா, நீ தானே சொன்ன இவங்க 2 பேரும் திங்க நிறைய வாங்கி கொடுப்பாங்கன்னு. 40 ரூபா கொடுக்குறாங்களாமா, வாங்கிக்கோ. அது கூட உனக்கு திங்க இல்லை, தாலி வாங்கவும் பூ வாங்கவும். இவனுங்க என்ன இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கானுங்க. சரி சரி உமா, காபி போட்டு எடுத்து சொன்னே, எங்க ஃப்ளாஸ்க் காணோம்? ஏக்கா, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நம்ம பூவு தாலியா ரெடி பண்றேன். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போய் ரெடி பண்ற வழி பாரு. ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ற, எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. வாடி, உனக்கும் பண்ணுவோம். ஏக்கா அடுத்தது என்ன பண்ண போறோம் அதையும் சொல்லு. அடுத்தது கோவில்ல மீட் பண்ண போறோம். சுமதி, குமார், நல்லா இருக்கீங்களா குமார்? நல்லா இருக்க சுமதி. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். தம்பி தம்பி தம்பி, நான் உங்க அக்கா மாதிரி. நான் சொல்றதை நீங்க கேப்பீங்களா? நீங்க எல்லாம் யாரு? அதெல்லாம் முக்கியம் இல்லை தம்பி. சுமதி இப்போ டைவர்ஸ் வாங்கலான்னு இருக்கா அவங்க வீட்டுக்காட்ட இருந்து. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அக்கா, முப்பாத்தாக்கா, என்ன இப்படி சொல்றீங்க? அட சுமதி, நீ வேற கம்மன் இரு. நீ வளவளா கொலகொலான்னு இன்னொரு 10-20 எபிசோடெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுல டைம் இல்லை. என்ற வீடியோவை ஒரு எபிசோடு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. அக்கா, எனக்கு கல்யாணம் ஆகி என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவர் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு என்னக்கா நீங்க எனக்கு கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாயை மூடுறியாமா? நீ எந்த காலத்துல இருக்கிற? அந்த புள்ள உன்னையவே நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்குது. ஏன் தம்பி, உன் வேற என்ன? என்ற பேரு குமாருங்க. அந்த ஆள் வேறையா வச்சிருக்கீங்க? நீங்க நல்லவரான்னு செக் பண்ணணுமாக்கும். ஏக்கா கம்மன் இருக்கா, எல்லாம் ஒரு புருஷ மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதுக்கா. அந்த பையன் பேர் தான் குமார். ஆளு ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. நீங்க வேற. என்ற ஊசு குமாருங்க. அதான் கொஞ்சம் அப்படி கேட்டுட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சுமதி நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. தம்பி, விஷயம் இதுதான். சுமதி கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ள சரி கிடையாது, டைவர்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கிறா. அவ பெத்த தாயும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டா. அதனால அவ அனாதாசிரமத்தில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அவளையே அப்படி விடணும். நீங்க தானே லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முப்பாத்தக்கா, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் கம்மன் இருமா. இது என்ன இதயம் சீரியலா? வேட்டோன்னு தூண்டுறேன். உனக்கு இஷ்டமா இல்லையா? அது வந்து எது வந்து 1.5 வருஷம் கூட வாழ பிடிக்கல. அனாதாசிரமத்துல போய் இருக்கிறதுக்கு இந்த பிள்ளை கட்டி குடும்பம் நடத்தலாம்ல? சுமதியை நான் கல்யாணம் பண்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. சுமதிக்கு இஷ்டமான்னு கேட்டு சொல்லுங்க. அக்கா, என்ற வீட்டுக்காட்ட இருந்து இன்னும் டைவர்ஸ்லாம் வாங்கலக்கா. அதுக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இப்போ என்ன, ஒரு வீட்டுக்காரர் இருந்து டைவர்ஸ் வாங்கணும். அதுக்கு என்ன, டைவர்ஸ் வாங்கிட்டு மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறே இல்லையா, அதை மட்டும் சொல்லு.
ஒரு நாள் 2 நாள் யோசிச்சு சொல்றேன்க்கா. உபாதா உபாதா என்னடி இப்படி ஓடி வர? ஏக்கா அது பொண்ணோட அம்மா வெளிய அடியாளங்களோட நிக்குதுக்கா. யாரு? மரியாக்காவா? ஐயோ ஏக்கா அது மட்டும் இல்ல, உங்க புருஷன் இந்த அக்கா புருஷன் எல்லா புருஷனும் வெளிய நின்னுட்டாங்க. வெளிய போனோனக்கு சத்தம். சரி சரி, நீங்க 2 பேரும் உள்ளே இருங்க, வெளியே போய் நாங்க பாத்துக்கிறோம். ஏடி வேற புருஷன் வெளிய நிக்கறானா? நிக்கட்டு பாத்துக்கலாம் வா. ஏய் நெடுவாளி வா, மரியாதை நம்மள பாத்துருச்சுனா அவ்வளவுதான், நைஸா நவுந்துருவோம். எங்கடி போறீங்க? நில்லுங்க நீங்க. ஏக்கா நீங்க தான் முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. நான் கோயிலுக்கு வந்து போய் சாமி கும்பிடுறோம். என்ற பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தாண்டி வந்திருக்கீங்க. அப்ப என்ன நடிப்பு நடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் வந்திருக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏன் முப்பாத்தா லூசு? வீட்டுல சோறாக்கா வேலையில விட்டுட்டு நீ வாடிக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கிற? பிள்ளைங்க என்ன தடி திங்குங்க? மாமா, எப்பா பாரு சோறு 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 ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? வீட்டை ஆக்கி ஆக்கி போட்டுட்டு இருக்கிறதே எனக்கு வேலையா? வேற எந்த வேலையும் கிடையாதா? இங்க பாருங்க, ஒழுங்கு முறையில வீட்டுக்கு போயிருங்க. இந்த பொம்பளை பேச்சு கேட்டு எங்கேயாவது இங்க நின்று பேசிட்டு இருந்தீங்க, முப்பாத்தோட ஒரிஜினல் சுயரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்குமாக்கும். ஏ குஷ்பு, வீட்டுக்கு வந்து தொலைடி. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபைனான்ஸ் காசு வசூல் பண்றதுக்கு போனீங்க. இந்த பொம்பளை பேச்சு கேட்டு இங்க நின்னு இருக்கீங்க வேலை வெட்டில விட்டுட்டு. நானே கல்யாணத்தை பண்ணி வச்சு தான் வருவேன், நீங்க வீட்டுக்கு போங்க. நீ எவ்வளவு திமிரா பேசுற நீ? அடுத்த வீட்டு பொண்ணுக்கு நீ என்னடி கல்யாணம் பண்ணி வைப்ப? அண்ணா அடுத்த வீட்டு பொண்ணு இல்லங்க, இனிமேல் அவ எங்க ஃப்ரெண்ட் ஆக்கும். ஏமா உன்ற உருச வேலைக்கு போயிருக்கான், இவனுங்களோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நீ? வீட்டுக்கு கிளம்பு போதில்ல. அண்ணா கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? இங்க பிரச்சனையே வேற. ஏண்டி உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கல்யாணம் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? சரியான மரியாதை கட்டணங்களா இருப்பீங்க போலயே. உங்க புருஷனுக்கு நான் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமாடி? கொஞ்சம் இங்க பக்கத்துல வாயேன். என்னடி போடு, இன்னும் 4 போடு. நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓவரா பேசிட்டு இருக்கிறேன். என்ற உருசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாருடி? அதே மாதிரி என்ற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி? அவளை உன்ற பொண்ணு வேற நீ சொல்றியா? உன்ற பொண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அந்த புள்ள பாவம், புருஷன்கிட்ட பிரச்சனை உன்னை தேடி வந்திருக்கு. ஒன்று அவ புருஷனோட சேர்த்து வைக்கணும், அப்படி இல்லையா பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அவ வாழ்க்கைக்கு வழி பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழு, இல்லைன்னா சாகுன்னு வீட்டு விட்டு துரத்தி விட்டுக்கிற. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அவ என் பொண்ணு, அவ நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம் சொன்னேன். எது நல்லதுக்கு? அவ ஒருத்தனை காதலிப்பா, அவனும் உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, உன் கௌரவம் தடுக்கும் இல்ல? இன்னைக்கு அவ வாழ்க்கையில கெட்டு போய் வந்து நிக்கிறாளே, இப்ப எங்க போச்சு உன் கௌரவம்? கௌரவம் கௌரவம் சொல்றீங்களே, அந்த கௌரவத்தை கொஞ்சம் கொண்டுட்டு வந்து காமிங்களேன். அது என்ன கலர்ல இருக்குன்னு நான் பாக்குறேன். மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றது தான் வாழ்க்கை. அவளுக்கு அந்த வாழ்க்கையே நீ கொடுக்கல. சரி, அம்மா அப்பா கௌரவத்துக்காக ஒருத்தனை கல்யாணம் பண்றமேன்னு கல்யாணம் பண்ணா, அந்த மாப்பிள்ளையும் உனக்கு ஒழுங்கா தேடி தர தெரியல. சரின்னு அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இப்பவும் அவளுக்கு கை கொடுத்து காப்பாத்த வக்கு இல்லனா நீ எல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்றது? பேசாம தூக்குல தொங்கிரு, இல்ல வஸ்த குடிச்சு செத்துரு. யார பார்த்துட்டு சாக சொல்றீங்க? அப்புறம் பெத்த பிள்ளைய கண்ணீர் தொடச்சு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுதான் தாய். நீ எல்லாம் பேய். அவ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கா, அது உங்க கௌரவத்தை தடுத்துச்சுன்னு நீங்களே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்கீங்க. நீ பார்த்த மாப்பிள்ளை குடிகாரன் பூர் பொறுக்கி. அவன் உனக்கு நல்லவனா தெரிஞ்சிருக்கானா? உன் கௌரவத்துல தீய வைக்க அந்த பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்து நாசம் பண்ணி குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்கிற தாய் நீ. நீ எல்லாம் பேசலாமா? அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால ஓரமா நின்று வேடிக்கை பாரு, அப்படிலாம் பேசாம வீட்டுக்கு போயிரு. இங்க நின்று ஏதாவது ஏடகுடம் பண்ணிட்டு இருந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏ முப்பாத்தோ, திமுக பேசாதடி, ஒழுங்கா வீட்டுக்கு வா. நீ கொஞ்சம் கம்மி இருங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கௌரவம் மானம் ஊர் மரியாதை சொந்தக்காரங்கன்னு சொல்லி எவனோ ஒருத்தனை தலையில கட்டி வச்சு அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற பெத்தவங்க இருக்கிற வரைக்கும் ஊர் உலகத்துல யாரும் உருப்பட மாட்டாங்க. இங்க பார், ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க நின்று கெடுத்துட்டு இருந்த நானே பார்க்காத முப்பாத்தாவை நீ பாப்பையாக்கும். சரி, நான் பண்ண தப்பு தான். என்னோட என் பிள்ளைய அனுப்புங்க, நான் போய் இனிமேல் பத்திரமா வச்சு பாக்குறேன். அது உன் மேல மரியாதை வச்சு உன்ற வீட்டு வாசல்ல வந்து நின்னாலே உன் பொண்ணு. அப்ப நீ அவளுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள சேர்த்திருந்தீனா இதுக்கு வேலையே இல்லாம இருந்திருக்கும். அப்ப நீ வெளியே துரத்திட்ட. இப்போ அந்த பிள்ளை அவனுக்கு பிடிச்சவனோட வாழ்க்கையை தொடங்க போகுது. இப்போ வந்து நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு வந்து நிக்கிற வெக்கமா இல்ல? இங்க பார், ஒழுங்கா ஓடி போயிரு. இங்க நின்னுட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. கடைசி என்ற பிள்ளையவாவது நான் பார்த்துட்டு போறேன். உன் பொண்ணு செத்து போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இப்ப அங்க நிக்கிறது வெறும் சுமதி தான். அதுவும் அந்த குமார கல்யாணம் பண்ணிக்க போற சுமதி. அதனால நீ கிளம்புற வழியை பார். ஒவ்வொரு பெத்தவங்களும் பொண்ணு காதலிக்கிறேன்னு வந்து சொன்னாங்கன்னா தீர விசாரிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு மானம் போச்சு மரியாதை போச்சு கௌரவம் போச்சுன்னு தேவையில்லாம ஒருத்தனுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க.